அன்பான சாய் பக்தரே, இந்த வாழ்க்கையில் மனிதன் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கான். பணம், வேலை, உறவு, எதிர்காலம். ஆனால் அந்த ஓட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி மட்டும் மனசுக்குள்ளே ஒலிக்குதே, நிம்மதி எப்போ, சந்தோஷம் எப்போ? சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், நீ தேடுற சந்தோஷம் வெளியில் இல்லை, உன் உள்ளத்தில் தான். இன்னைக்கு இந்த நிமிடங்கள் உன் மனசை லேசாக்க, உன் கவலைகளை தணிக்க, உன் வாழ்க்கையில் யோகம் சந்தோஷமான நேரம் எப்போது தொடங்குதுன்னு அதை உணர வைக்கவே இருந்திருக்கு. இது ஒரு உபதேசம் இல்லை, இது சாய்பாபா உன் மனதோட பேசும் அமைதியான சந்திப்பு. உன் மனசை திறந்து வை, உன் கவலைகளை ஒரு நிமிடம் பக்கத்தில் வை. ஏன்னா இன்பமும் சந்தோஷமும் உன் வாழ்க்கைக்குள்ளே இப்போ நுழைய போகுது. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, பல பேர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி இருக்கும், நான் நல்ல மனசோடு தான் இருக்கேன், அப்படியே என் வாழ்க்கையில் யோகம் வரல. சாய்பாபா சொல்கிறார், யோகம் வராமல் இருக்க காரணம் உன் வாழ்க்கையில் கெட்டதால இல்லை, உன் மனம் சுமையாக இருக்கிறதால. மனிதன் யோகம் வரணும்னா பெருசாக எதுவும் செய்ய வேணாம், ஆனால் சில விஷயங்கள் மெதுவாக விட்டுறணும். அதிக எதிர்பார்ப்பு, நம்ம நினைக்கிறோம் இது நடந்தால் சந்தோஷம், அது கிடைச்சா நிம்மதி. ஆனால் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் ஒரு சங்கிலி மாதிரி மனசை கட்டி வைக்குது. எதிர்பார்ப்பை குறைச்ச நாள்லேருந்து யோகம் உன்னை நோக்கி நடக்கும். சாய்பாபா சொல்கிறார், நடந்ததை மீண்டும் மீண்டும் மனசில் சுமக்கிறோம். வலி, துரோகம், தோல்வி இவையெல்லாம் யோகத்துக்கு தடையாக நிற்குது. சாய்பாபா சொல்கிறார், நேற்றைய நாளை விட்டுட்டு இன்றைய நாளை பிடிச்சிக்கோன்னு. என்ன ஆகுமோ, மீண்டும் கஷ்டம் வந்துடுமோ, இந்த பயம்தான் யோகம் வரும்போது கதவை பூட்டுறது. நீ பயப்படுற வரைக்கும் வாழ்க்கையை நாள் முழுசாக மாற்ற முடியாது. யோகம் வரலன்னு கவலைப்படாத, நீ தயாராகும்போது தான் யோகம் வாழ்க்கையில் அடிக்கடி வரும். அன்பான சாய் பக்தரே, நாம் எல்லாரும் நினைக்கிறோம் ஒரு நாள் எல்லாம் சரியாகும், அப்போ சந்தோஷமாக இருப்பேன்னு. ஆனால் சாய்பாபா சொல்கிறார், சந்தோஷம் எதிர்காலம் இல்லை, இந்த நிமிஷத்தில் தான் இருக்குது. நடக்கிறத எதிர்த்து போராடுற வரைக்கும் மனம் நிம்மதியாகாது. நடப்பதை ஏற்றுக்கொண்ட நாளே சந்தோஷம் மெதுவாக துவங்கும். சாய்பாபா சொல்கிறார், எதிர்ப்பு குறையுதுன்னா பலவீனம் இல்லை, அது ஞானம். இது இல்லை, இது கிடைக்கல, இந்த எண்ணத்திலிருந்து இது இருக்கே, இதுக்கே நன்றி என்ற மனநிலைக்கு வந்த நாளிலிருந்தே சந்தோஷம் வேறுண ஆரம்பிக்கும். பிறருடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கையோடு ஒப்பிடாத நாளிலிருந்து மனசு லேசாகும். சந்தோஷம் சுவாசிக்க ஆரம்பிக்கும். உனக்கு தேவையானதை நான் சரியான நேரத்தில் தருவேன். சந்தோஷம் பெரிய மாற்றத்தோடு தொடங்காது, சின்ன அமைதியோடு தான் தொடங்கும். இன்றைக்கி நீ ஒரு கவலையை குறைச்சா அதே நாளிலிருந்து சந்தோஷம் வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கும். அன்பான சாய்பக்தரே, சந்தோஷம் வர்றதே பெரிய விஷயம் இல்லை, அது நிலைத்திருக்கிறது தான் உண்மையான வரம். பல பேர் சொல்லுவாங்க, சில நாளில் சந்தோஷமாக இருந்தேன், அப்புறம் மீண்டும் கவலை வந்துருச்சு. அதுக்கு சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், சந்தோஷம் நிலைக்கணும்னா நீ வாழ்க்கையை பிடிக்கக்கூடாது, என்ன பிடிச்சிக்கோ. எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க நினைக்கிற வரைக்கும் மனம் பதற்றமாக தான் இருக்கும். இதுவும் நான் பார்த்துக்கிறேன் என்று பாபாவிடம் ஒப்படைத்த நாள்லேருந்து மனசு லேசாகும், சந்தோஷமும் ஆழமாகும். நீ உன் சுமையை என்கிட்ட கொடுத்தா நான் உனக்கு அமைதியை தருவேன். சந்தோஷம் உடைத்து போகிறதுக்கு முக்கிய காரணம் அதிக எதிர்பார்ப்பு. இவர் இப்படி செய்யணும், வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், இந்த கட்டுப்பாடு மனசை இருக்குது. எதிர்பார்ப்பு குறைய ஆரம்பித்தா சந்தோஷம் மெதுவாக நிலைக்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் நம்புறதில்ல, ஒவ்வொரு நாளும் பாபா பார்த்துக்குவார்னு மனசில் சொல்லிக்கிற பழக்கம், இந்த நம்பிக்கை ஒரு கவசம் மாதிரி சந்தோஷத்தை பாதுகாக்கும். சந்தோஷம் வெளி சூழ்நிலையில் நிலைக்காது, உன் உள்ள மனநிலையில் நிலைக்கும். நீ பாபாவை பிடிச்சிக்கிட்டா சந்தோஷம் வாழ்க்கையை பிடிச்சிக்கும். அன்பான சாய் பக்தரே, பல பேர் கேட்குறாங்க, என் வாழ்க்கையில் யோகம் வந்துருச்சா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. அதுக்கு சாய்பாபா எந்த பெரிய அதிசயத்தையும் காட்டலை, சின்ன சின்ன மாற்றங்களாலே அது தெரியும்னு சொல்கிறார். முன்னாடி சின்ன விஷயத்துக்கே மனம் கலங்கியிருக்கும், ஆனால் இப்போது எல்லாமே சரியாயிடும் என்ற ஒரு அமைதி உள்ளே இருக்கும். அமைதி வந்த இடத்துல தான் யோகம் வந்திருக்குது. எதுவும் உடனே நடக்கணும் என்ற அவசரமும் குறையும் இல்லை, தாமதத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கும். காலை ஒளி, ஒரு சிரிப்பு, ஒரு அமைதியான மூச்சு, இவையெல்லாம் சந்தோஷமாக உணர ஆரம்பித்தா யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி தனிமை பயம் கொடுத்துருக்கும், இப்போது அது அமைதியாக மாறும். ஏன்னா நீ தனியாக இல்லைன்னு மனம் உணரும். பாபா பார்த்துக்குவார் என்ற எண்ணம் கட்டாயமாக வரும், அது தானாகவே மனசில் ஓடும். யோகம் வந்துச்சுன்னா வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகாது, ஆனால் அந்த பிரச்சனைகளை சுமக்கிற மனம் லேசாகிடும். இந்த லேசுத்தன்மை தான் யோகம் சந்தோஷத்தின் உண்மையான குணம். அன்பான சாய் பக்தரே, இப்போ ஒரு சில நிமிடங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சாய்பாபாவோட இருக்க போகிறோம். இது ஒரு தியானம் இல்லை, இது ஒரு ஒப்படைப்பு. மெதுவாக உட்காருங்க, முதுகு நேராக, கண்களை மெதுவாக மூடுங்க, ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுங்க, மெதுவாக வெளியே விடுங்க.
உன் முன்னாடி சாய்பாபா அமர்ந்திருக்கிறார் என்ற மனசில் கற்பனை பண்ணுங்க. அவர் முகத்தில் ஒரு அமைதியான சிரிப்பு. அந்த பார்வை உன் மனசுக்குள்ளே நுழையுது. எல்லா கவலையும் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளே மெதுவாக சொல்லுங்கள், பாபா, என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். எனக்கு தேவையான யோகம், சந்தோஷம் நீங்களே தருவீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தில் இறங்கட்டும். இப்போ உங்கள் இதயத்திலிருந்து ஒரு மென்மையான ஒளி பரவுது. அந்த ஒளி உடல் முழுவதும் நிறையுது. இதுதான் யோகம், இதுதான் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அருள் உணர்வு. இன்னொரு ஆழ்ந்த மூச்சு. மெதுவாக கண்களை திறங்க. உன் முகத்தில் ஒரு லேசான அமைதி. அதுவே சாய்பாபாவின் அருள். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இன்றைக்கி இந்த நிமிடங்கள் நீ கேட்டது ஒரு வீடியோ மட்டும் இல்லை, அது சாய்பாபாவோட ஒரு மென்மையான சந்திப்பு. யோகம் வெளியிலிருந்து வர்றதில்ல, சந்தோஷம் நிகழ்ச்சிகளால் வர்றதில்ல. நீ மனசார ஒப்படைத்த அந்த தருணத்திலிருந்து தான் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உன் வாழ்க்கையில் எதுவுமே உடனே மாறலனாலும் பயப்படாத. பாபா சொல்கிறார், நான் உன்னோட இருக்கேன், நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த நம்பிக்கை உன் மனசில் ஒரு தீபம் மாதிரி எரிய விடு. ஒவ்வொரு நாளும் பாபா பார்த்துக்குவார்னு சொல்லிக்கோ. யோகம் உன்னை தேடி வரும், சந்தோஷம் உன்னை விட்டு போகாது. பாபா உன்னோடு இருக்கிறார் எப்போதும், எல்லா நேரமும். ஓம் சாய்ராம்.